ஹலோ மக்களே, வெல்கம் டு தாய் வழி சமையல். இன்றைக்கி நாம் ஈஸியாக மசாலா ரெடி பண்ணி குயிக்காக ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் அதில் 2 துண்டு பட்டை, 1 அன்னாசிப்பூ, 4 ஏலக்காய், 6லேருந்து 7 அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப கலர் மாறாமல் ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அதே பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டாக பண்ணாமல் இடித்து சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதும் எடுத்து வச்சிருந்த 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சிக்கனில் இருக்க தண்ணியே வந்துடுச்சு. சிக்கன் 3/4 பாகம் வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கிளறாமல் லைட்டாக கிளறலாங்க, இல்லைனா சிக்கன் பாதி பாதியாக உடைஞ்சிரும். இப்போ கிளறி விட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாங்க. அப்போ தான் அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா மெர்ஜ் ஆகும். 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சிக்கன் ஃப்ரையை ரச சாதத்தோடவும் சாம்பார் சாதத்தோடவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க.